சுரங்கப்பாதைகள் மற்றும் தரைப்பாலங்களின் கீழ்ப்பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க வேண்டும் என அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காண்டீபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் காண்டீபன், போக்குவரத்து கழகத்தின் அறிவுறுத்தல் தொடர்பான முழு விவரம். கனிமொழி, நேற்று பாத்தீங்கன்னா மழை பெய்திருந்தது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்துல வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலத்தின் கீழ் மழை வெள்ள நீர்ல அரசு பேருந்து சிக்கிக் கொண்டது. அதாவது அந்த பேருந்து போகிறதுக்கு முன்னால அந்த வழியாக வந்த பொதுமக்கள் அறிவுரை கூறியும் அந்த பேருந்து நீருக்குள் சென்று தரைப்பாலத்தில் இருந்த தண்ணீர்ல மூழ்கிவிட்டது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது எஸ்டிடிசி, அதாவது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஒரு அறிவுரையை வழங்கியிருக்காங்க. எல்லா பணிமனைகளுக்கும் இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுரங்கப்பாதைகள் மற்றும் தரைப்பாலத்துல கீழ்ப்பகுதியில தண்ணீர் தேங்கி இருந்தால் பேருந்துகளை அந்த வழியாக இயக்கக்கூடாது, மாற்று வழியில இயக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தொலைதூர பேருந்துகள் காட்டாற்று ஓர சாலைகள்ல இயக்கும் போது கவனத்துடன் அந்த பேருந்துகளை இயக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பனிமனைகள்ல மழைநீர் தேங்காத வகையில் வடிகால்கள் சரிவர இருக்கின்றனவா எனவும் சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பனிமனை மழைநீர் வடிகால்கள் அமைப்புகளில் அடைப்புகள் ஏதும் இருந்தால் அதை உடனடியாக அந்த பனிமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை வைத்து சரி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. பேருந்துகளில் தண்ணீர் ஒழுகுவது, சாய்வு இருக்கைகள் சரிவர இயங்காது போன்ற புகார்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதை நடத்துனர்களும் ஓட்டுநரும் உடனடியாக துறை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த பேருந்துகள் இந்த மழைக்காலங்களில் இயக்கும் போது பாதுகாப்புடன் இயக்க வேண்டும் என்று எஸ்டிடிசி, அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க. இது எஸ்டிடிசியுடைய எல்லா பணிமனைகளுக்கும் சென்றிருக்கிறது. கனிமொழி பழனிசாமி. விவரங்களுக்கு நன்றி காண்டீபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.